Assalamu alaikum friends, welcome back to Muba's kitchen. Friends, இன்னைக்கு Muba's kitchenல நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா பாஸ்தா. இத வந்து மேக்ரோனின்னு சொல்லலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான ingredients பாஸ்தா. இந்த பாஸ்தால நிறைய வெரைட்டி உண்டு. நான் வந்து சங்கு பாஸ்தா எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 கிலோ இருக்கும். வெங்காயம் வந்து நீல வாக்குல 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம், அப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெஜிடபிள்ஸ் நம்மள்ட்ட இருந்துன்னா என்ன பீன்ஸ் கேரட் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கேரட்டும் முட்டைக்கோஸும் இருக்குது, நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, அப்புறம் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். மசாலா வந்து போடும்போது நான் என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் வந்து 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். யூஸ்வலாக நம்ம எப்படி வதக்குவோமோ அதுதான். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். கட் பண்ண தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்துட்டு 2வது சேர்த்துக்கலாம். தக்காளி போட்ட உடனே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு, இப்போ வந்து கேரட்டும் முட்டைக்கோஸும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ லாக்டவுன் டைம்னால வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, இருந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சாய்ஸ் தான். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அப்புறம் குழம்பு மசாலா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன். கேரட் முட்டைக்கோஸ் வந்து திருவி போட்டிருக்கிறதுனால நமக்கு அதனால் வதங்க டைம் எடுக்காது. அளவு வந்து 1க்கு 2 வைக்கணும் தண்ணி. நான் வந்து இந்த பவுலுக்கு 3/4 வாசி இருந்தது பாஸ்தா. நான் வந்து 1.5, இந்த பவுலுக்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக தான் இது இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்தா வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளித்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் போதும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அதுவே கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். போட்டு 2 விசில் 2 விசில் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பாஸ்தா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். நமக்கு இதில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது. பாஸ்தாவில் வெறும் சப்புன்னு தான் இருக்கும். சேமியாலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் வரும். 1 முட்டை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக அடிச்சுட்டு நம்ம அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் வெந்து அங்கங்கே லைட்டாக அப்படியே அங்கங்கே கிடக்கும். நம்ம சாப்பிடும்போது இடையில வரும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். மூடி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஆவிலே அது வெந்துடும். அவ்வளோதான். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே நமக்கு வந்து வெந்துடும். அது பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம சூடாக சாப்பிட்றணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தெரியுதா? நம்ம வந்து 2 முட்டை கூட சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த டைமில் பசங்க எல்லாம் வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. நமக்கு டிஃபனுக்கு டெய்லி என்ன பண்ண, இல்லை வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வெஜிடபிளில் மட்டும் இல்லை, மட்டன் சிக்கனில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லதாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.